இன்னைக்கு நான்காவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் முதலாவது நாளை நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா இரண்டு பேருமே பரபரப்பா விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க என்னடா நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, விக்கெட் விழலையே அப்படின்னு தடுமாறிக்கிட்டு இருந்த நம்ம இந்திய அணிக்கு டிராவிஸ் ஹெட் அவரை 0க்கு நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா அவுட் செஞ்சு ஒரே ஓவரில் அவருடைய மேஜிக் ஓவரில் மொத்த ஆட்டத்தையுமே கம்ப்ளீட்டாக மாற்றி நம்ம இந்தியாவுக்கு நல்ல லீடை தற்போது இந்த டே ஒன்ல நம்ம இந்தியாவுக்கு பும்ரா இப்போ நிகழ்த்தி கொடுத்துருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் டாஸ் ஜெயிச்சது ஆஸ்திரேலியா. அவங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்தாங்க. இந்த ஆட்டத்தில் முக்கியமாக பிரைம் மினிஸ்டர் பிளேயிங் 11ல செஞ்சுரி நம்ம இந்தியாவுக்கு எதிராக அடிச்சிருந்த சாம் டெபியூட் பிளேயராக களம் இறங்கினாரு. பும்ரா, சிராஜ், ஆகாஷ்தீப் இப்படி எல்லா போலர்களையுமே அடிச்சு பொலந்து கட்டி ரொம்ப வேகமாக 60 ரன் எடுத்து நல்ல ஸ்டார்ட்டை ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக அவர் கொடுத்தாரு. இதுக்கு நடுவில் கோலி, சாம் இரண்டு பேருக்கும் இடையே பயங்கர சண்டையை இன்னைக்கு மைதானத்தில் நடந்துச்சு. ஸோ அவர் அவுட் ஆகி போனதுக்கு அப்புறமா பின்னாடியே கவாஜா ஹாஃப் செஞ்சுரி 57 ரன்னுக்கு நடைய கட்டினாரு. அடுத்ததா லபுஷன் மெதுவா விளையாண்டு 72 ரன்கள் வரைக்கும் எடுத்து அவரும் அவுட் ஆக அப்பதான் டிராவிஸ் ஹெட் உள்ள வந்தாரு. மறுமுனையில் ஸ்டீவ் ஸ்மித் பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடந்த ஆட்டத்தில் இவங்க இரண்டு பேரும் எப்படிப்பட்ட பேட்டிங்கை வெளிப்படுத்தி நம்ம இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டிராவிஸ் ஹெட் அவரை மட்டும் நிற்க விட்டா கண்டிப்பாக கஷ்டம் அப்படின்னு நம்ம எல்லாருமே பயந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா பாலை அவர் விடுற மாதிரியான ஒரு பந்தை போட்டு அந்த பாலை இன்ஸ்விங்குக்கு இழுத்து கிளீன் போல்டு ஆக்கினாரு நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா. டிராவிஸ் ஹெட் அவரை 0க்கு அவுட் பண்ணாரு. ஸோ அந்த பால் மட்டும் கிடையாது, அந்த ஓவர் முழுக்க நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா வீசின பால் ஓவர் எல்லாமே மேஜிக் பால் அப்படின்னு தான் சொல்லணும். பேட்ஸ்மேன்கள் கணிக்க முடியாத மாதிரியான பாலை தான் நம்ம பும்ரா வீசினாரு. அதே போல அதுக்கு அடுத்த ஓவர்லையும் மேஜிக் ஓவர் மாதிரி நம்ம பும்ரா வீச மிச்சல் மார்ஸ் அவருடைய விக்கெட்டையும் அற்புதமா பும்ரா வீழ்த்தினாரு. இதனால ஆட்டத்துடைய மூமெண்டமே அப்படியே அந்த ஒரு 2 ஓவர்லயே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இல்லைனா நிச்சயமா ஆஸ்திரேலியா சர்னு அவங்க ரன்னை உயர்த்தி டிராவிஸ் ஹெட் அவர் இருக்கிற ஃபார்முக்கெல்லாம் இன்னைக்கே அவர் செஞ்சுரி அடிச்சாலும் அடிச்சிடுவாரு. அந்த வகையில் நம்ம இந்தியாவின் மிகப்பெரிய தலைவலியா இருக்கிற டிராவிஸ் ஹெட் அவரை பும்ரா வீழ்த்தினது, அதுவும் 0க்கு வீழ்த்தினது தற்போது ஒட்டுமொத்த நம்ம இந்திய ரசிகர்கள் எல்லாரையுமே மிகப்பெரிய அளவில் வியப்பில ஆழ்த்திருக்கு. ஸோ அந்த வகையில் பும்ரா அற்புதமா இன்னைக்கு பந்து வீசி இந்த ஆட்டத்தில் நம்ம இந்தியாவுக்கு டே 1லயே ஓரளவுக்கு நல்ல லீடை எடுத்து கொடுத்ததை பத்தியும், அதே போல நம்ம இந்தியா இந்த ஆட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, உங்க கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.